Diversity in the living world. Biology is the science of life forms and living processes. Biology அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபார்ம்ஸ் அண்ட் லிவிங் ப்ராசஸை பற்றி படிக்கிற படிப்பு. ஸோ பயாலஜி வந்து எதை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா லைஃப் ஃபார்ம்ஸ் அண்ட் லிவிங் ப்ராசஸ். The living world comprises of an amazing diversity of living organisms. Diversity அப்படின்னா வேற்றுமை ஆர் வேறுபாடு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எர்த்தில் வந்து யூனிசெல்லர் ஆர்கானிசம்ஸ் இருக்காங்க, மல்டி செல்லர் ஆர்கானிசம்ஸ் இருக்காங்க, பேர்ட்ஸ், அனிமல்ஸ், ரெப்டைல்ஸ், இன்செக்ட்ஸ், இதெல்லாமே டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஏர்லி மேன் குட் ஈஸிலி பர்சீவ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் inanimate matter and some animals and among animals and plants. ஸோ உயிருள்ள பொருட்களுக்கும் உயிர் இல்லாத பொருட்களுக்குமான டிஃப்ரென்சஸ் வந்து ஏர்லி மேன் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ a common feature of all such forms of inanimate and animate objects was the sense of awe or fear. எது வந்து அவங்கள வந்து ஒரு காமன் ஃபியூச்சராக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பழங்கால மனிதர்கள் இந்த உயிரில்லா அல்லது உயிரற்ற பொருட்களை பார்த்து ஒன்று பயந்தாங்க, இல்லை ஆச்சரியப்பட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பழங்காலத்து மனிதர்களுக்கு வந்து ப்ராப்பரான ஷெல்டர் கிடையாது. ஸோ அவங்க வந்து கேவ்ஸில் தான் தங்குவாங்க. அவங்க கேவ்ஸில் தங்கி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அனிமல்ஸ் வந்து அவங்களை அட்டாக் பண்ணலாம். லயன், டைகரா, சிங்கம், புலி வந்து அவங்களை அட்டாக் பண்ணலாம். ஸோ அதை பார்த்து பயந்தாங்க. ரெண்டாவது, அப்போ வந்து ஃப்ளட், லைட்னிங், இந்த மாதிரி சில நேச்சுரல் ஃபோர்ஸஸ் வந்து அவங்கள பாதிச்சிருக்கலாம். ஸோ அதை பார்த்தும் பயந்தாங்க. த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ், டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா அது வந்து வரையறுக்கிறது, ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங்ஸ் பிகின் மச் லேட்டர் இன் த ஹியூமன் ஹிஸ்ட்ரி. மனிதர்களோட வரலாறுல இந்த உயிரினங்களை பற்றி நல்ல ஒரு டிஸ்கிரைப் பண்ணுறது, வரையறுக்கிறது ரொம்ப லேட்டாக தான் பண்ண ஆரம்பித்தாங்க. சொசைட்டிஸ் விச் இன்டல்ஜ்ட் இன் த ஆந்த்ரோபோசென்ட்ரிக் வியூ. ஆந்த்ரோபோசென்ட்ரிக் அப்படின்னா மனிதர்களை மையப்படுத்தி இந்த உலகத்தை பார்க்குறது. ஆந்த்ரோபோசென்ட்ரிக் வியூ ஆஃப் பயாலஜி குட் ரிஜிஸ்டர் லிமிட்டட் ப்ராக்ரஸ் இன் த பயாலஜிக்கல் நாலேஜ். எப்போ நம்ம மனிதர்களை மட்டுமே மையப்படுத்தி பார்த்தோமோ நம்மளால வந்து முன்னேறி போக முடியல பயாலஜிக்கல் நாலேஜில். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டமேட்டிக் ஒரு வரையறுக்க ஒரு தெளிவான ஒரு பாதையில் அண்ட் மானுமெண்டல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் brought in out of necessity a detailed system of identification, nomenclature and classification. ஸோ இங்கே வந்து ஒன்றுமே ரொம்ப முக்கியமான நட்டம். நம்ம ஃபர்தராக ப்ராக்ரஸ் பயாலஜிக்கல் நாலேஜை கெயின் பண்ணணும், உயிரியல் அறிவு வந்து கெயின் பண்ணுறதுக்குன்னு நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்கான வேலை போனப்போ எதையுமே ஒரு டீட்டெயில்டாக படிக்கிறதுக்கு ஒரு 3 விதமான ஒரு பார்வை வந்து தேவைப்பட்டுச்சு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஐடென்டிஃபிகேஷன். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபைனா அதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும், அது என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது. ரெண்டாவது நாமன்க்ளேச்சர். நாமன்க்ளேச்சர்னா நேமிங், எப்படி பேர் வைக்கிறது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன், அதை எப்படி கிளாசிஃபை பண்ணுறது. இப்போ பேர்ட்ஸ், மேமல்ஸ், ரெப்டைல்ஸ் அப்படின்னு எப்படி அதை வந்து கிளாசிஃபை பண்ணுறது. எக்ஸாம்பிள் நான் சொன்னது. The biggest spin-off of such studies was recognition of sharing of similarities. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சிமிலாரிட்டிஸை பேஸ் பண்ணி தான் கிளாஸிஃபை பண்ண ஆரம்பித்தாங்க. சிமிலாரிட்டிஸ் அமாங் லிவிங் ஆர்கானிசம்ஸ் போத் ஹரிசாண்டலி அண்ட் வெர்டிக்கலி. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது பேர்ட்ஸ் இருக்காங்க, மேமல்ஸ் இருக்காங்க. பேர்ட்ஸ் என்ன, பேர்ட்ஸ்க்கு காமன் ஃபீச்சர் வந்து அவங்க ஃப்ளை பண்ணுவாங்க, அவங்க வந்து எக் லே பண்ணுவாங்க. மேமல்ஸ் வந்து அவங்க வந்து எக் கிடையாது, அவங்க வந்து குட்டி போடுவாங்க, ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. மில்க் மூலமாக குழந்தைங்களுக்கு உணவு கொடுப்பாங்க, பால் கொடுப்பாங்க, பாலூட்டிகள் மேமல்ஸ். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ், இது ரெண்டுக்கும் உள்ள வெர்டிக்கலி டிஃப்ரெண்ட் ரெண்டுமே.
அதாவது இது வேற டோட்டலி. பேர்ட்ஸும் மேமல்ஸும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டான. இப்போ பேர்ட்ஸ்க்கான காமனான சிமிலாரிட்டின்னா ஃப்ளை பண்ணுவாங்க, எக்லே பண்ணுவாங்க. மேமல்ஸ்க்கான காமன் சிமிலாரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் மில்க் கொடுப்பாங்க. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ பேர்ட்ஸ்குள்ளேயே டிஃப்ரெண்ட் இருக்கு. பறக்கக்கூடிய பறவை ஃப்ளைட்லெஸ். இப்போ ஃப்ளைட்லெஸ் பேர்டு, இப்போ ஆஸ்ட்ரிச் இருக்காங்க, அவங்களும் பேர்டு தான். இப்போ ஃப்ளைட், இப்போ க்ரோ பறப்பாங்க, பீஜியன் பறப்பாங்க. ஸோ இது இவங்களுக்குள்ள உள்ள சிமிலாரிட்டினா எல்லாமே பறப்பாங்க. இது வந்து ஹரிசாண்டல் சிமிலாரிட்டி. இவங்க 2 பேருக்குள்ள ஒற்றுமை வந்து என்னன்னா 2 பேருமே பறப்பாங்க. இது வந்து ஹரிசாண்டல் சிமிலாரிட்டி. இவங்க 2 பேருக்கு என்ன டிஃபரன்ஸ்னா இவங்க பறப்பாங்க, இவங்க பறக்க மாட்டாங்க. தட் ஆல் present day living organisms are பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு ஈச் அதர். இதுதான் தமிழில் ஒரு கோட் உண்டு. கணியன் பூங்குன்றனார் சொல்லியிருப்பாரு, யாதும் ஊரே யாவரும் கேளீர். ரிலேட்டட் டு ஈச் அதர் அண்ட் ஆல்சோ டு த ஆர்கானிசம்ஸ் தட் எவர் லிவ்ட் இன் த எர்த். பார்த்தீங்கன்னா எல்லா லைஃப் ஃபார்ம்ஸுமே ஒரு ஸ்டார்டிங்காக ஒரு சிங்கிள் செல்ல இருந்தால் உருவாயிருக்கும். இந்த சிங்கிள் செல் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லைஃப் ஃபார்ம்ஸாக எவால்வ் ஆயிருப்பாங்க. எவல்யூஷன். இந்த எவல்யூஷன் மூலமாக தான் டைனோசர்ஸ் வந்திருப்பாங்க. இந்த எவல்யூஷன் மூலமாக தான் ஹியூமன்ஸ் வந்திருக்கும். ஸோ ஹியூமன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏப்ஸோட ரிலேட் ஆகிருப்போம். ஸோ ஒவ்வொரு உயிரினங்களும் ஒவ்வொருட உயிரினத்தோட ரிலேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. இந்த கண்டுபிடிப்பு வந்து இட் ஹம்பிள் த மேன். ஸோ மனிதர்கள் வந்து ரொம்ப வந்து நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. அதனால இந்த இறைவனோட படைப்பு, இயற்கையோட பிரம்மாண்ட படைப்பை பாதுகாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி. In the following chapters of this unit, you will get a description including classification of animals of animals and plants from a taxonomist. So taxonomy என்ன, classification என்னன்றத further readingல பார்ப்போம். யூனிட் 1ஓட ஸ்டார்டிங்கில் ஒரு இம்பார்ட்டண்ட் சயின்டிஸ்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. அவரை பற்றி பார்ப்போம். சயின்டிஸ்டோட நேம் வந்து ஆர்ன்ஸ்ட் மேயர். அவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th ஜூலை 1904 கெம்டன், ஜெர்மனியில் பிறந்திருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, யூஎஸில் இருக்கக்கூடிய டாப் யூனிவர்சிட்டி வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. அங்கே வந்து ஒரு எவல்யூஷனரி பயாலஜிஸ்டாக வேலை பார்த்தாரு. ஸோ அவரை எப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னா டார்வின் ஆஃப் த 20th century அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சார்ல்ஸ் டார்வின்றது அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட். ஸோ he was one of the 100 greatest scientists of all time. ஏர்ன்ஸ்ட் மேயர் வந்து ஹார்வர்ட் ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் 1953 ஜாயின் பண்ணி 75ல் ரிட்டையர் ஆகிடுறாரு. அவரோட டைட்டில் வந்து அலெக்சாண்டர் அகிஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி எமரிட்டஸ். ஸோ அவரோட டோட்டல் வந்து ஒரு 80 வருஷம் கரியரில் அவரோட ரிசர்ச் வந்து எதெல்லாம் பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்காருன்னா ஆர்னித்தாலஜினா பேர்ட்ஸ் பற்றி படிக்கிறது, டாக்ஸானமி அப்படின்னா கிளாசிஃபிகேஷன், ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் நாமன்க்ளேச்சர் பற்றி படிக்கிறது, ஜூ ஜியாகிரஃபி அப்படின்னா ஜியாகிரஃபிக்கும் ஜுவாலஜிக்கும் உள்ள என்ன கனெக்ஷன், எவல்யூஷன் எப்படி வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, சிஸ்டமேட்டிக்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது, ஆனால் ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபிலாசபி ஆஃப் பயாலஜி எப்படி வந்து பயாலஜி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து அதோட வரலாறு என்ன, அதோட தத்துவம் என்ன அப்படின்றத பற்றிலாம் இவரோட ரிசர்ச் வந்து இருந்திருக்கு. ஹி ஆல்மோஸ்ட் சிங்கிள் ஹேண்டட்லி மேட் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி த சென்ட்ரல் கொஸ்டின் ஆஃப் எவல்யூஷனரி பயாலஜி. எப்படி வந்து இந்த ஸ்பீசிஸ் வந்து எப்படி வந்து உருவானுச்சு அப்படின்றத சென்ட்ரல் கொஸ்டினை பேஸ் பண்ணி எவல்யூஷனரி பயாலஜியை அப்ரோச் பண்ணியிருப்பார். ஹி ஆல்சோ பயனட த கரண்ட்லி அக்செப்டட் டெஃபினேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ். ஸோ இப்போ கரண்ட்டாக பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ்க்கான டெஃபினேஷனை கொடுத்ததே நம்ம ஏர்ன்ஸ்ட் மேயர் தான். மேயர் வாஸ் அவார்டட் 3 prizes widely regarded as a triple crown of biology. அதாவது 3 மகுடங்கள் அப்படின்றது சொல்லக்கூடிய 3 ப்ரைஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்சன் ப்ரைஸ், இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் ஃபார் பயாலஜி அண்ட் கிராஃபோர்ட் ப்ரைஸ். இந்த 3 ப்ரைஸும் வாங்கியிருக்காரு. Chapter 1, The Living World. How wonderful is the living world? The wide range of living types is amazing. இந்த லிவிங் வேர்ல்டு வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்காங்க. த எக்ஸ்ட்ராடினரி ஹேபிடேட் அப்படின்னா
the place of living of an organism. ஒரு உயிரினம் தான் வாழ்கிற இடம் பேர் தான் ஹேபிடேட். இந்த இடத்துல ஹேபிடேட் அப்படின்னா என்னென்னா பிளேஸ் ஆஃப் லிவிங், உயிர் வாழும் இடம். ஹேபிடேட் அப்படின்னா in which we find living organisms. ஸோ இந்த ஹேபிடேட் என்னவா இருக்கலாம்? இட் குட் பி கோல்டு மவுண்டெயினாக இருக்கலாம், டெசிடியூஸ் ஃபாரஸ்டாக இருக்கலாம், ஓஷனாக இருக்கலாம், பெருங்கடலாக இருக்கலாம், லேக்ஸாக இருக்கலாம், ஏரியா இருக்கலாம், டெசர்ட்டாக இருக்கலாம், பாலைவனமாக இருக்கலாம், ஹாட் ஸ்ப்ரிங்ஸ். ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்னால் இந்த வெந்நீர் ஊற்றுகள், அங்கே கூட சில உயிரினங்கள் இருக்கும். நம்ம படிப்போம் தெர்மஸ் அக்வாட்டிகஸ், தெர்மஸ் தெர்மோஃபிலஸ் அப்படின்னு சில ஆர்கானிசம் பற்றி நம்ம ஃபர்தர் கிளாஸஸில் படிப்போம். ஸோ அங்கே கூட இருக்குமா அப்படின்றது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்துக்குள்ள இருக்கிற த பியூட்டி ஆஃப் அ கேலப்பிங் ஹார்ஸ், ஆஃப் அ மைக்ரேட்டிங் பேர்ட், ஒரு குதிரை தாவி ஓடக்கூடிய குதிரை, இடம் விட்டு இடம் பெயரக்கூடிய பறவைகள், வேலி ஆஃப் ஃப்ளார்ஸ், பூக்களின் பள்ளத்தாக்கு, அட்டாக்கிங் ஷார்க், தாக்கக்கூடிய ஒரு சுறா மீன், இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மேலும் மேலும் அதிகமான ஆச்சரியம் உருவாகுது. The ecological conflict and cooperation among the members of a population and among the population of a community, or even the molecular traffic inside a cell, make us deep reflect on what indeed is life. இடத்துல பார்த்தீங்கன்னா ecological conflict, கான்ஃப்ளிக்ட்னா போராட்டம். இப்போ 2 குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இவங்க ஒரு குரூப், இவங்களுக்கு ஒரு குரூப். இந்த குரூப்புக்கு நடுவில் கான்ஃப்ளிக்டும் இருக்கலாம், போராட்டமும் இருக்கலாம், அல்லது கோஆப்ரேஷனும் இருக்கலாம். இந்த குரூப்புக்குள்ளே 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்குள்ளேயும் கான்ஃப்ளிக்ட் இருக்கலாம், இவங்களுக்குள்ளேயும் கோஆப்ரேஷன் இருக்கலாம். ஈவன் பார்த்தீங்கன்னா ஒரு செல் இருக்காங்க அப்படின்னா அந்த செல்லுக்கு ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், அதுக்குன்னு ஒரு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும், ஒரு கோல்கி apparatus இருக்கும், ஒரு வேக்யூல் இருக்கும், செல் வேக்யூல் இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு செல்லும் எப்படி செயல்படுது, அதோடைய இன்டர்னல் மாலிகுலர் டிராஃபிக் அப்படின்னா என்னன்னா இந்த மூலக்கூறு, அந்த செல்லுக்குள்ளே எப்படிலாம் ஒவ்வொரு செல் ஆர்கனல்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று எப்படி செயல்படுது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு மேலும் அதிகமான ஒரு ஆச்சரியம் உருவாகுது. திஸ் கொஸ்டின் ஹாஸ் 2 implicit questions. இதுக்கு வந்து 2 மறைந்திருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்கு. தி ஃபர்ஸ்ட் இஸ் அ டெக்னிக்கல் ஒன். முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கலான கேள்வி, which seeks answer to what living is opposed to the non-living. ஃபர்ஸ்ட் வந்து டெக்னிக்கலான கொஸ்டின்னா உயிர் உள்ளதுன்னா என்ன, உயிர் இல்லாததுன்னா என்ன, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், அதாவது லிவிங் அப்படின்னா என்ன, வாட் இஸ் லிவிங் அப்படிங்கிறத முதல் கொஸ்டின். அந்த செகண்ட் ஒன் இஸ் அ philosophical one and seek answer to what the purpose of life, நம்ம வாழ்க்கையோட பர்பஸ் என்ன. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு 2 கொஸ்டின்ஸ் உருவாகுது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் லிவிங். ரெண்டாவது இந்த கொஸ்டின் வந்து டெக்னிக்கலான கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப். எதுக்கு எல்லாமே உயிர் வாழ்றாங்க, எல்லாம் உயிர் வாழ்றதுக்கான நோக்கம் என்ன. ஃபர்தர் ரீடிங்கில் இந்த கொஸ்டின்ஸ்க்கு, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் எப்படி கொண்டு வருதுன்றது பார்ப்போம். As scientist we shall not attempt answering the second question. நமக்கு செகண்ட் கொஸ்டின் தேவை கிடையாது, அது வந்து ஃபிலாசபர்ஸோட பார்ட், அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம அஸ் அ சயின்டிஸ்டாக நம்ம வாட் இஸ் லிவிங் அப்படின்றத பார்ப்போம். First question, what is living? When we try to define living, we conventionally look for a
distinctive characteristics exhibited by organisms. லிவிங் ஆர்கானிசத்துக்குன்னு சில தனித்துவமான கேரக்டர்ஸ் உண்டு, ஒரு குணாதிசயங்கள் உண்டு. அதை வச்சு நம்ம எது லிவிங் அப்படின்றத டிஃபைன் பண்ண பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோத், வளர்றது. ஸோ லிவிங்னா சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. லிவிங் கேரக்டர்ஸ் என்னென்ன கேரக்டர்ஸ்? ஒரு உயிருள்ள பொருள் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் வளரணும், செகண்ட் ரீப்ரொடியூஸ் பண்ணணும், இனப்பெருக்கம் பண்ணணும், தேர்ட் எபிலிட்டி டு சென்ஸ் த என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணணும், அதாவது உணரக்கூடிய தன்மை இருக்கணும். எபிலிட்டி டு சென்ஸ் என்விரான்மெண்ட். ஸோ சென்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ அதுக்கான ரெஸ்பான்ஸும் பண்ண தெரியணும். அண்ட் மவுண்ட் டு அ சூட்டபிள் ரெஸ்பான்ஸ். சூட்டபிள் ரெஸ்பான்ஸ் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, பாலைவனத்தில் சில ரெப்டைல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மண்ணுக்கடியில் போய் ஒழிஞ்சுக்குவாங்க. ஸோ ஏன் அப்படின்னா அந்த ரெப்டைல்ஸ் வந்து கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ், அவங்களோட பாடி டெம்பரேச்சரை அவங்களால ரெகுலேட் பண்ண முடியாது. சரௌண்டிங் டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி தான் அவங்க பாடி டெம்பரேச்சர் இருக்கும். அப்படிங்கிறப்ப அவங்க வெயிலில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு டெம்பரேச்சர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து மண்ணுக்கடியில் போய் ஒழிஞ்சுக்குவாங்க. ஸோ வெளியில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்றது அவங்களோட எபிலிட்டி டு சென்ஸ் தி என்விரான்மெண்ட். அவங்க வந்து அதை ரெஸ்பான்ஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா மண்ணுக்கடியில் போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. இது வந்து அவங்களோட ரெஸ்பான்ஸ். திரும்ப ஒரு படத்தில் என்னென்ன அப்படின்னா க்ரோத் இருக்கணும், ரீப்ரொடக்ஷன் இருக்கணும், எபிலிட்டி டு சென்ஸ் தி என்விரான்மெண்ட் அண்ட் மவுண்ட் அ சூட்டபிள் ரெஸ்பான்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு தெரியுது. ஸோ ஒன் கேன் ஆட் a few more features like metabolism. மெட்டபாலிசம் அப்படின்னா வளர்சிதை மாற்றம். மெட்டபாலிசம்னா sum total of all the biochemical reactions in a organism. ஒரு உயிரினத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான உயிர் வேதியியல் மாற்றங்களை வந்து மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெட்டபாலிசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பாசிட்டிவாக இருக்கலாம் அல்லது நெகட்டிவாக இருக்கலாம். பாசிட்டிவ்னா என்னன்னா கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கலாம் அல்லது டிஸ்ட்ரக்டிவாக இருக்கலாம். கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்தால் அதுக்கு பேர் அனபாலிசம். டிஸ்ட்ரக்டிவாக இருக்கிறது வந்து கெட்டது தானே, அதனால அதுக்கு பேர் கெட்டபாலிசம். ஓகே, அடுத்து வந்து எபிலிட்டி டு செல்ஃப் ரெப்ளிகேட், தன்னைத்தானே ரெப்ளிகேட் பண்ணக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியா, அமீபா, அதெல்லாம் வந்து தன்னைத்தானே அப்படி ரெப்ளிகேட் ஜெராக்ஸ் எடுத்துரும். ஸோ they just take the copy of themselves. ஒரு தன்னைத்தானே பிரதி எடுத்துரும், அதுக்கு பேர் செல்ஃப் ரெப்ளிகேட். செல்ஃப் ஆர்கனைஸ், தன்னைத்தானே ஆர்கனைஸ் பண்ணிக்கும். அண்ட் இன்ட்ராக்ட், ஒன்னோட ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணும். அண்ட் எமர்ஜென்ஸ், எழுந்து வர்றது. ஸோ let us try to understand each of these. All living organisms grow. எல்லா உயிரினங்களும் வளரும். Increase in mass and increase in number of the individuals are the twin characteristics of growth. ஸோ growth அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க? increase in mass, increase in number of individuals. மாஸ் அதாவது எடை ஆர் பருமன் கூடலாம், அதாவது நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா
ஒரு பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ரீப்ரொடக்ஷன் மூலமாக இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் தி இண்டிவிஜுவல்ஸ் அதிகமாவாங்க. க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நியூட்ரிஷன் கிடைக்கிது அப்படின்னா உடம்பு வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும், வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், மாஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதை வந்து மெடிக்கல் டேர்மில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செல்லோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் ஹைப்பர் ட்ரோஃபி. அந்த செல்லோட நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஹைப்பர் பிளேசியா. செல்லோட சைஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் ஹைப்பர் ட்ரோஃபி. மெடிக்கல் டேர்மில் செல்லோட நம்பர் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் ஹைப்பர் பிளேசியா. ஓகே, a multicellular organism grows by cell division. ஒரு பல செல் இருக்கக்கூடிய உயிரினம் வந்து செல் டிவிஷன் மூலமாக வளரும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள், ஒரு செல் இருக்குது, 2-3 செல் இருக்குது அப்படின்னா இந்த மல்டி செல் ஆர்கானிசம் கொஞ்சம் நல்ல இப்போ சைஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா 8 செல்லாக மாறும். இது மூலமாக க்ரோத் நடக்குது. ஸோ இது வந்து மல்டி செல்லுலர் ஆர்கானிசம். செல் டிவிஷன் மூலமாக க்ரோ ஆகிறாங்க. In plants, this growth by cell division occurs continuously throughout their lifespan. இப்போ இதில் ஒரு பியூட்டியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. த்ரூ அவுட் தேர் லைஃப் ஸ்பேன் கண்டினியூஸ்லி க்ரோ, தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க த்ரூ அவுட் லைஃப் ஸ்பேன். ஆனால் அனிமல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சர்டைன் க்ரோத் இஸ் சீன் ஒன்லி அப் டு சர்டைன் ஏஜ். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் அனிமல்ஸ் வந்து வளர முடியும். அனிமல்ஸ் வந்து க்ரோத் வந்து ஒன்லி அப் டு சர்டைன் ஏஜ், ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் அனிமல்ஸால் வளர முடியும். However, cell division occurs in certain tissue to replace the lost cells. ஆனால் செல் டிவிஷன் வந்து சில டிஷ்யூஸில் வந்து கண்டினியூஸாக நடக்கும் டு ரீப்ளேஸ் த லாஸ்ட் செல். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்கின் செல்ஸ். ஸ்கின்ல வந்து எபிடெர்மிஸ் அப்படின்ற ஒரு லேயர் உண்டு, டாப் மோஸ்ட் லேயர். அந்த எபிடெர்மிஸில் கண்டினியூஸாக செல்ஸ் வந்து லாஸ்ட் ஆகிட்டு இருக்கும், புது செல்ஸ் உருவாகிட்டு இருக்கும். Loss of old cells and formation of new cells நடந்துக்கிட்டே இருக்கும். ஸ்கின் அது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள், அது என்ன டைப் ஆஃப் பார்த்தீங்கன்னா எபித்தீலியல் டிஷ்யூ. இன்னும் பர்டிகுலராக சொல்லணும்னா ஸ்குவாமஸ் எபித்தீலியல் டிஷ்யூ. Unicellular organisms grow by cell division. One can easily observe this in vitro culture by simply counting the number of cells under the microscope. ஒரு செல் உயிரினங்கள் வந்து செல் டிவிஷன் மூலமாக வளருவாங்க. இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இன்விட்ரோ அப்படின்னா லெபார்டரியில் வச்சு பார்க்குறது, மைக்ரோஸ்கோப் கடையில் ஒரு ஸ்லைடு வச்சு பார்த்தோம்னா எப்படி வந்து அவங்க ரிப்ளிகேட் ஆகிறாங்க, செல் டிவிஷன் மூலமாக வளர்றாங்கன்றதை தெரிஞ்சுக்க முடியும். இன் மெஜாரிட்டி ஆஃப் ஹையர் அனிமல்ஸ் and plants, growth and reproduction are mutually exclusive events. Advanced நல்ல வெல் டெவலப்டு அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் அண்ட் பிளான்ஸில் growth and reproduction வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லை. இப்போ ஆனால் பார்த்து சிம்பிள் ஆர்கானிசம்ஸ், இப்போ ஒரு அமீபா எடுத்திங்கன்னா அதோட growth அப்படிங்கிறது செல் டிவிஷனுக்கும் ரெண்டுமே ஒன்று தான். பட் ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் growth அண்ட் ரீப்ரொடக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் திங்ஸ். க்ரோத்ங்கிறது நமக்கு இன்க்ரீஸ் இந்த நம்பர் ஆஃப் செல்ஸ் நம்ம உடம்புல வளர்றது.
இப்போ ஹியூமன்ஸ் ஹையர் அனிமல். இப்போ ஹையர் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன்ஸ் எடுத்துக்கோம். ஹையர் அனிமல்ஸ்க்கு growth வளர்ச்சி, அப்புறம் ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கம் ரெண்டுமே டோட்டலி டிஃப்ரெண்ட். ரெண்டுக்கும் எந்த சம்மதமும் இல்லை. அதுதான் அவங்க வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ சிம்பிள் அனிமல்ஸ் அமீபா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு growth ரீப்ரொடக்ஷனும் ஒன்று தான். ஒன் மஸ்ட் remember that increase in body mass is considered as growth. So growth அப்படின்னா இன்க்ரீஸ் இன் பாடி மாஸ், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மாஸ் வந்து கூடுறது தான் growth அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆல்சோ grow if we take increase in the body mass as a criterion for growth. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாறை இருக்குது, அது மேலே வந்து டெபாசிட் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, மண் வந்து. ஸோ அதோட மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், பருமன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை growthன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. However, this kind of growth exhibited by non-living objects is by accumulation of material. மெட்டீரியல் வந்து அது மேலே ஒன்னோட ஒன்று அக்குமுலேட் ஆகிட்டே போகுது. இன் லிவிங் ஆர்கானிசம் growth is from inside. அதாவது நான் லிவிங் ஆர்கானிசம்ல அவங்களுக்கு growth கிடையாது, அது வந்து ஆக்சுவலாக அக்குமுலேஷன் ஃப்ரம் அவுட் சைடு, வெளியிலேருந்து ஒரு பொருள் வந்து அவங்க மேலே அக்குமுலேட் ஆகுது. ஆனால் லிவிங் ஆர்கானிசத்தில் growth இஸ் ஃப்ரம் இன்சைட். growth வந்து நான் லிவிங்கில் ஃப்ரம் அவுட் சைடு, ஆனால் அதுக்கு பேர் அக்குமுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் லிவிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் இன்சைடு, உள்ளேருந்து வளரக்கூடியது. growth therefore cannot be taken as a defining property. ஸோ growth-ஐ வந்து நம்ம ஒரு டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்க முடியாது ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். ஏன்னா லிவிங் ஆர்கானிசமும் க்ரோ ஆகும், நான் லிவிங் ஆர்கானிசம்ஸும் க்ரோ ஆகும். Conditions under which it can be observed in all living organisms have to be explained, and then we understand that it is a characteristic of living organisms. A dead organism does not grow. ஒரு உயிரில்லாத உயிரினத்தால வளர முடியாது. Next, reproduction likewise is a characteristic of living organism. இனப்பெருக்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் லிவிங் ஆர்கானிசத்தோட ஒரு important character. In multicellular organisms, reproduction refers to the production of progeny. ஸோ தன்னோட ப்ரோஜனின்றது ஆஃப்ஸ்ப்ரிங், தன்னோட குட்டி, அதாவது அடுத்த வாரிசை உருவாக்குறது ப்ராசஸ் பேர் தான் ரீப்ரொடக்ஷன். எதை பொறுத்த வரைக்கும் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் பொறுத்த வரைக்கும் பொசஸிங் ஃபியூச்சர்ஸ் மோர் ஆர் லெஸ் சிமிலர் டு த பேரண்ட்ஸ். அவங்களோட தன்மை பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் மாதிரி சிமிலராக இருக்கும். Invariably and implicitly we refer to sexual reproduction. Organisms reproduce by asexual means also. Sexual reproduction னா ஒரு ஆண் ஒரு பெண் வந்து இனப்பெருக்கம் மூலமா எப்படி குட்டி உருவாக்குறாங்க, அடுத்த ப்ரோஜனி ஆஃப்ஸ்ப்ரிங்கை உருவாக்குறாங்க அப்படிங்கிற செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஆண் பெண் டிஃபரன்ஸே இல்லாமல் சில உயிரினங்கள் வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியும், இனப்பெருக்கம் பண்ண முடியும். அதுக்கு பேர் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபங்கை வந்து மல்டிப்ளை பண்ணும் அண்ட் ஸ்ப்ரெட் ஈஸிலி டியூ டு மில்லியன்ஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ். ஃபங்கை வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரீப்ரொடக்ஷனுக்கு ஸ்போர்ஸ் யூஸ் பண்ணும். ஸ்போர்ஸ் வந்து ஒரு ஏசெக்ஷுவல் மீன்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷன் மல்டி செல்லுலரை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரோஜனி, ப்ரோஜனினா குழந்தை, அடுத்த வாரிசு, ப்ரோஜனி ஆர் ஆஃப்ஸ்ப்ரிங். அந்த ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு பார்த்தீங்கன்னா சிமிலர் கேரக்டர், பேரண்ட் மாதிரியே கேரக்டர் இருக்கும்.
சில இது வந்து இதே பார்த்தீங்கன்னா இந்த ரீப்ரொடக்ஷன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கலாம் அல்லது ஏசெக்ஷுவலாக இருக்கலாம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஹியூமன்ஸில் நடக்கிறது. ஏசெக்ஷுவல் பார்த்தீங்கன்னா ஃபங்கையில் நடக்கும். ஃபங்கை எப்படி ஏசெக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா த்ரூ ஸ்போர்ஸ் மூலமாக. இன் லோயர் ஆர்கானிசம்ஸ் லைக் ஈஸ்ட்ங்கிறது ஒரு வகையான ஃபங்கை அண்ட் ஹைட்ரா வி அப்சர்வ் பட்டிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு ஈஸ்ட் செல்லுன்னா இந்த ஈஸ்ட் செல்லில் என்ன நடக்கும்னா இது பேர் பட்டு உருவாகும். இந்த பட்டு கொஞ்சம் நேரத்தில் எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக பிரிஞ்சிடும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் பட்டிங். எக்ஸாம்பிள் வந்து என்னென்ன அப்படின்னா ஈஸ்ட், ஹைட்ரா இந்த அனிமல்ஸ் வந்து பட்டிங் அப்படிங்கிறது மூலமாக ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இது முக்கியமான பாயிண்ட். ஈஸ்ட் அண்ட் ஹைட்ரா வந்து பட்டிங் மூலமாக ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பிளானரியா அப்படின்றது ஃபிளாட் வார்ம்ஸ் வி அப்சர்வ் ட்ரூ ரீஜெனரேஷன். ரீஜெனரேஷன் என்னன்னா இதுதான் அந்த பிளானரியா அப்படின்னா இது வந்து நம்ம இங்கே கட் பண்ண போகிறோம். கட் பண்ணதுக்கப்புறம் அப்படி இருக்குமா இது ரெண்டும் தனித்தனி லிவிங் ஆர்கானிசமாக மாறிடும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் ரீஜெனரேஷன் ஆர் ஃப்ராக்மெண்டேஷன். இந்த இது மூலமாக தான் சில அனிமல்ஸ் வந்து தன்னோட லாஸ்ட் பார்ட்ஸ் அது இழந்த உறுப்புகளை வந்து உருவாக்கிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் லிசார்டோட டெய்ல். அந்த ப்ராசஸ் வந்து ரீஜெனரேஷன் ப்ராசஸ். எக்ஸாம்பிள் பிளானரியா. வேறு பிளானரியாவில் இருக்கும் ஸ்டார்ஃபிஷ்ஷும் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் ரீஜெனரேஷன் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன். The fungi, the filamentous algae. ஃபிலமெண்ட் அப்படின்னா ஒரு நீளமான இந்த மாதிரி இருக்கிறது தான் ஃபிலமெண்ட். இந்த filamentous algae the protonema of மோசஸ் அப்படின்றது ஒரு வகையான ஒரு செடி. இந்த கிளாசிஃபிகேஷனில் பார்ப்போம். ஆல் ஈஸிலி மல்டிப்ளை பை ஃப்ராக்மெண்டேஷன். இந்த ஃப்ராக்மெண்டேஷன் மூலமாக ஃப்ராக்மெண்ட்னா இந்த மாதிரி ஒரு ஃபிலமெண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ராக்மெண்ட்டை கட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் ஒரு தனி இண்டிவிஜுவல் உயிரினங்களாக மாறிடும். when it comes to unicellular organisms like bacteria, unicellular algae or amoeba, reproduction is synonymous with growth. இப்போ முக்கியமானதை பார்ப்போம். reproduction in unicellular organisms. Example bacteria, amoeba. இந்த மாதிரி எல்லாம் ரீப்ரொடக்ஷனும் growthம் ஒன்று தான், ஈக்குவல் டு growth. பட் மல்டி செல்லுலரை பொறுத்த வரைக்கும் ரீப்ரொடக்ஷனும் growthம் different things, not equal to growth. We have already defined growth as a equivalent to increase in cell number and cell mass. செல் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அல்லது செல் மாஸ் இன்க்ரீஸ் ஆகிறது தான் நம்ம growth டிஃபைன் பண்ணியிருந்தோம். Hence we notice that in
single celled organism, ஒரு செல் உயிரினங்கள்ல we are not very clear about the usage of these two terms, growth and reproduction. இந்த growth reproductionங்கிற டேர்ம்ஸை வந்து மல்டிசெல்லர் ஆர்கானிசத்தில் தான் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணால் அது வந்து பொருத்தமாக இருக்கும். யூனிசெல்லர் ஆர்கானிசத்தில் இது யூஸ் பண்ணுறது வந்து ஒரு பொருத்தமான ஒரு செயல் கிடையாது. ஃபர்தர் there are many organisms which do not reproduce. சில உயிரினங்கள் வந்து ரீப்ரொடியூஸே பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் மியூல்ஸ், ஸ்டெரைல் ஒர்க்கர் பீ, சில ஒர்க்கர் வேலை பார்க்கக்கூடிய தேனீக்கள், நம்ம நார்மலாக பார்க்குற தேனி, அது வந்து ஹனி கலெக்ட் பண்ணுறது மட்டும்தான் அதோட வேலை. மியூல்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஹார்ஸுக்கும் டாங்கிக்கும் நடுவில் கிராஸ் ப்ரீடில் உருவானது, அதனால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இன்ஃபர்டைல் ஹியூமன் கப்பிள்ஸ் இவங்களால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஹென்ஸ் ரீப்ரொடக்ஷன் ஆல்சோ கேனாட் பி அண்ட் ஆல் இன்க்ளூசிவ் டிஃபைனிங் கேரக்டர் ஆஃப் அ லிவிங் ஆர்கன். சில லிவிங் ஆர்கானிசத்தால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும், சில இதால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ ரீப்ரொடக்ஷன் வந்து அது ஒரு டிஃபைனிங், அது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் கேரக்டர் தானே தவிர அது ஒரு சிங்கிள் கேரக்டர் எல்லா லிவிங் ஆர்கானிசத்துலையும் இது இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய கேரக்டர் கிடையாது. அஃப்கோர்ஸ் நோ நான் லிவிங் ஆப்ஜெக்ட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ரீப்ரொடியூசிங் ஆர் ரெப்ளிகேட்டிங் பை இட்செல்ஃப். உயிரில்லாத எந்த பொருளாலையும் தன்னை ரீப்ரொடியூஸோ ரெப்ளிகேட்டோ பண்ண முடியாது. அடுத்த ஒரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? growth, செகண்ட் வந்து ரீப்ரொடக்ஷன், தேர்டு வந்து மெட்டபாலிசம். ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் கெமிக்கல். எல்லா உயிரினங்களும் வேதி பொருட்களால் தான் உருவாயிருக்கு. தீஸ் கெமிக்கல்ஸ் வந்து சின்னமாகவும் இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம், பிலாங்கிங் டு வேரியஸ் கிளாஸஸ். என்சைமாக இருக்கலாம், கார்போஹைட்ரேட்டாக இருக்கலாம், ப்ரோட்டீனாக இருக்கலாம், மினரல்ஸாக இருக்கலாம், டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பண்ணலாம், ஆர் கான்ஸ்டன்ட்லி பீயிங் மேட் அண்ட் சேஞ்ச் இன்டு சம் அதர் பயோமாலிகுல்ஸ். வந்து கண்டினியூஸாக உருவாக்கிட்டு இருக்கலாம் அல்லது வேற ஒரு பயோமாலிகுலாக உருமாறலாம். These conversions are chemical reactions or metabolic reactions. There are thousands of metabolic reactions occurring simultaneously inside all living organisms. ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசத்தோட ஒவ்வொரு செல்லையும் thousands of biochemical reaction நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த எல்லா பயோகெமிக்கல் ரியாக்ஷனையும் சம் டோட்டல் ஆஃப் ஆல் த பயோகெமிக்கல் எல்லா உயிர்வேதி ரியாக்ஷன்ஸ், மாற்றங்கள் அண்ட் கன்வர்ஷன்ஸ், இதுதான் மெட்டபாலிசம். இந்த மெட்டபாலிசம் பார்த்தீங்கன்னா ஒன்று கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கலாம், ஒரு மாலிகுலையோ ஒரு காம்போனண்ட்டை உருவாக்குறதா இருக்கலாம், அல்லது ஒரு மாலிகுலையோ ஒரு காம்போனண்ட்டை டிஸ்ட்ராய் பண்ணுறதா இருக்கலாம். இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் மெட்டபாலிசம் அதுக்கு பேர் அனபாலிசம். இந்த டிஸ்ட்ரக்டிவ் மெட்டபாலிசத்துக்கு பேர், அதாவது ஒரு கெட்ட விஷயம்னாலும் அது பேர் கெட்டபாலிசம்.